ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போது நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா சென்னை டு ஆலப்பி. ஸோ ஆலப்பிக்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு போக போகிறேன். அண்ட் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து தருமபுரி போகிறோம், அங்கேருந்து வந்துட்டு ஆலப்பி. ஸோ எப்படி போனோம், என்னென்னலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே இருக்கோம்னா தருமபுரி ரயில்வே ஸ்டேஷனில். டைம் வந்துட்டு 12 o'clock ஆகுது. ட்ரெயின் வந்து 12:30க்கு வந்துடும். தருமபுரியிலேருந்து ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி இப்போது திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கே வந்து இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 10:10 ஆகுது. அண்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஏசி லாஞ்ச் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹாருக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வேணும்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி வெயிட்டிங் ஹாலில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒருத்தர்கிட்ட கேட்டேன் என்ன பிளேசஸ்லாம் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்ன பிளேசஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லையப்பர் கோவில், அதுக்கப்புறமா முக்கியமாக அவர் மென்ஷன் பண்ணி சொன்னது இருட்டுக்கடை ஹல்வா. இருட்டுக்கடை ஹல்வா வந்துட்டு டெய்லி 5 o'clock வந்துட்டு ஈவினிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னார். ஸோ அதை தான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நெல்லையப்பர் கோவிலில் தான் இருக்கோம். ஸோ இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது கோவில் நடை வந்து சாத்தி இருந்துச்சு. அப்புறமா கூகுளில் நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு கோவில் நடை 4 o'clock தான் வந்துட்டு ஈவினிங் ஓப்பன் பண்ணுறதா போட்டிருந்துச்சு. ஸோ அது வரலும் வந்துட்டு என்ன பண்ணலான்ற போது இந்த கோவில் சுற்றி வந்துட்டு ஒரு ரவுண்டு சும்மா நடந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நடக்கிறேன். இங்கே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் வந்து நெல்லையப்பர் கோவில். இந்த நடை பார்த்திங்கன்னா வந்துட்டு சாத்தி தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 மதியம். எங்கே இருக்கோம் அப்படின்னா ஹோட்டல் நெல்லை சரவண பவனில். என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெஜ் மீலோட ப்ரைஸ் வந்துட்டு 130 rupees. அண்ட் ஃபுட்டு வந்துட்டு குவான்டிட்டி வைஸ் அண்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இங்கே ஆம்பியன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவில் வந்து நம்ம சுற்றி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். नजरिया लागे नहीं कहीं, ओ नजरिया लागे नहीं कहीं ना கோபுரத்தை சுற்றி ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா காஃபி குடிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம லஞ்ச் எங்கே சாப்பிட்டோமோ அங்கேயே வந்துட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கோவில் சுற்றி வரும்போது வந்துட்டு அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நடை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு 4 o'clock ஓப்பன் பண்ணுவாருன்னு சொன்னார். ஸோ காஃபி குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கோவில் வந்து நம்ம போகலாம்.
நம்ம நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்துட்டு வீக் டேஸில் போனதுனாலேயோ என்னவோ தெரில, ரொம்ப கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 45 மினிட்ஸ்லேயே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இருட்டு கடைன்றது இருக்குது. இங்கே வந்து பெருசாக நேம் போர்டெலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. பழைய டோர் வச்சு ஒரு ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், க்யூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நீளத்துக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுது. 5 ஓ கிளாக்கு தான் வந்துட்டு இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இருட்டு கடை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 ஓ கிளாக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட்டம் வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. லைனில் நின்று தான் வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. லைனில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் பக்கமாக நின்றுப்பேன்னு நினைக்கிறேன். 2 1/4 கிலோ அல்வா பேக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 30 ருபீஸ் இலை அல்வாவும் சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்துட்டு வாங்கினோம். சுட சுட இருந்துச்சு. அண்ட் இது வந்து பேக்டு கிடையாது. அங்கேயே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ரொம்ப அப்படியே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இப்போது இங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோன்றதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.